நான் பார்க்காத நேரமா பார்த்து ஏதோ ஒண்ணு கலந்துட்டா. என்னால என் சக்கராவை வெளியில கொண்டு வர முடியல. என் உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. என்னால கூனாய் கத்திய கூட ஒழுங்கா வீச முடியல. அது சரிதான், விட்டா என்ன கொன்றுப்பாரு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நான் யூஸ் பண்ற டிரான்ஸ்பரன்சி ஜூட்ஸு வேற யாராலையும் யூஸ் பண்ண முடியாது. அது உண்மைதான். டிரான்ஸ்பரன்சி ஜூட்ஸு பண்ணி நீ எங்க ஒளிஞ்சுக்கிறேன்னு யாருக்கு தெரியும்? என்ன இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல தெரியுமா? யார வேணும்னாலும் போய் கேட்டு பாருங்க. சரி, உன்னால அவ்வளவு உறுதியா சொல்ல முடியும்னா அப்ப அடுத்த தடவை நானும் உன் கூட வந்து பாக்குறேன். சிலுக்கோட அருமை சான்ஸ் விட்டாளா எருமை. தப்பிச்சு ஓடுறதுல இவன் வேகத்தை அடிச்சுக்க முடியாது போல இருக்கே. ஒரு பொண்ணு கூட பேட்டில் பண்ணும் போது அவங்கள அடிக்கிறது நல்ல விஷயம் கிடையாது. ஆனா எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளைங்க மேல கை வைக்க மாட்டாங்க, தெரியுங்களா? ஆனா நான் அப்படி இல்லடே. அதனால குழந்தை மாதிரி பேசுறதை நிறுத்திட்டு ஷினோபி மாதிரி உன்னோட செயலை பண்ண ஆரம்பி. சரி, அப்படியே செய்றேன். ஆனா நீங்க போறதுக்கு முன்னாடி இதை இன்னொரு தடவை எனக்காக பண்ணி காட்ட முடியுமா? அப்ப காசு எடு. அதுல பாதி எனக்கு கொடுத்துரு. பஜ்ஜில இல்ல, பணத்துல. இங்க காசு வைக்காம எந்த காரியமும் நடக்காது சிவாஜி. எதுக்கு முழிக்கிற? ஒத்தைக்கு ஒத்த மோத பயமா இருக்கா என்ன? என்ன பண்ற? என்ன விடு. இந்த வாங்கிக்க. ஏன் என்ன குத்தாத? ஒரு வேகத்துல உன்ன நீயே இப்படி கொத்திக்கிட்ட? என்ன நீ இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சு நிக்கிறல்ல நீ? மட்டும் ஷார்ப்பா கேக்குறான். இல்ல சார், அதெல்லாம் டவுட் இல்ல சார், நீங்க பிரில்லியன்ட் தான். அவரை எதிர்த்து எப்படி போட்டி போடுறீங்கன்றத பார்த்துதான் உங்க வருங்காலத்தை முடிவு பண்ணுவேன். வருங்காலத்தை முடிவு பண்ண இவங்க டீம் லீடர். நருட்டோ மாதிரி ஆளுங்களை கட்டுப்படுத்துறதுக்கு உனக்கு தனி திறமை தேவைப்படும். அது கஷ்டமான விஷயம் தான், இருந்தாலும் நான் முயற்சி பண்றேன். வளர்த்துக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இந்த ஆஸ்ட்ரேஷன் நீ பாத்துக்கோ. எதுக்கு இதை ஏன் கிட்ட கோத்து விடுற நருட்டோ? இத பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடது. இப்ப எல்லாரும் என்ன பத்தி கொஞ்சம் அனலைஸ் பண்ணிருப்பீங்க. மனக்கணக்கு ஓடுமே. ஹிடன் லீஃப்ல இருந்து வந்த பசங்கன்னா கண்டிப்பா புத்திசாலியா தான் இருப்பீங்க. அவனை சிரிக்க வேணா சொல்றா, அசிங்கமா இருக்கு. நீ அசிங்க பண்ண தாண்டா அவன் சிரிக்கிறான். ஏய், சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா. இப்ப சொன்னா ராஜ் ரொம்ப மூட் அவுட் ஆயிருவா மச்சான். இப்ப சொல்ல வேண்டாம். ப்ராமிஸ். மதர் ப்ராமிஸ். கவலைப்படாதீங்க, எனக்கு ஒண்ணும் ஆகாது. நருட்டோ, நீ உன்னோட கையில இருந்து விஷத்தை எடுத்த விதம் நல்லாதான் இருந்தது. இதுக்கு மேல உன்னோட உடம்புல இருந்து ரத்தம் போனா நீ இறந்துருவ. டேய், அவன் செத்துட்டான்டா. ஒழுங்கா வழிய விடு. ஷேடோ க்ளோனா? வாவ். சும்மா கிண்டல் பண்ணே. இந்த அவமானம் உனக்கு தேவையா? அவர்கிட்ட இருக்கிற பெல்ல எடுக்கலன்னா எங்களுக்கு லஞ்ச் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா இங்க இருக்கிற லஞ்ச் பாக்ஸ் நான் சாப்பிட்டுட்டா என்ன பண்ணுவாரு? வெளுத்து கட்ட வேண்டியதுதான். என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சும்மா ஜோக் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். சிரிக்கிறானி, வெக்கமா இல்ல? அதுக்குன்னு ஒளிஞ்சிருந்த வேவு பாப்பியா? இன்னும் பெண்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதுல்ல? உன்னால உன்ன மாதிரி வயசானவங்களுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. சரி, ஃபீல் பண்ணாத. வந்துட்டு நம்ம குதூகலமா இருக்கிறதுக்கு நம்ம பக்கத்து டவுனுக்கு போய் ஆகணும். அப்படின்னா நம்மளோட முதல் வேலை நம்ம ஒரு டவுனை கண்டுபிடிக்கணும். பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு